ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல கேரளால இருக்கிற குமரகம் பேக்வாட்டர்ஸ் பக்கத்துல லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டிய தான் சுத்தி பார்க்க போறோம். இந்த ரெசார்ட்ல இருக்கிற ரூம்ஸோட டீடைல்ஸ், இங்க இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குமரகம் அப்படின்னாலே பேக்வாட்டர்ஸும் அங்க இருக்கிற ஹவுஸ் போட்ஸும் ரெசார்ட்ஸும் தான் ரொம்பவே ஃபேமஸ். குமரகம்ல இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற அபார்ட் விஸ்பரிங் பாம்ஸ் ரெசார்ட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா வேம்பநாடு லேக் பக்கத்துல லொக்கேட் ஆகி இருக்குது. பிரைவேட் லேக் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ரெசார்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்க வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து இருக்குது. ரிலாக்ஸா வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரெசார்ட்டோட வெப்சைட் லிங்க்கும் ரெசார்ட்டோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்டன் வியூ ரூம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல கிரீனரியான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் இருக்கு. எல்லாமே இங்க இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் மாடர்ன் டச்சோடவே இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. வார்ட்ரோப் பக்கத்துல ஒரு பெரிய மிரரும், அது கீழ பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜும் இருந்தது. அப்புறம் இங்க மேல வந்து கெட்டில், வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் நம்மளுக்கு காஃபி பவுடர்ஸ் அதெல்லாமே இங்க இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, வுடன் பெஞ்சும், அது பக்கத்துல ஸ்டூல், சேர்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம எல்இடி டிவி, ஏசின்னு சொல்லிட்டு நெறைய அமெனிட்டீஸ் வந்து இந்த ரூம்ல இருக்கு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூம்ன்னு சொல்லலாம். 250 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கிற இந்த ரூம்ல வந்து 3 அடல்ட்ஸ் வரை ஸ்டே பண்ணலாம். நல்ல ஒரு பெரிய ரூம்ன்னு சொல்லலாம். பாத்ரூம்ல வந்து பாத் டப் குடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரூஃப் மாதிரி குடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டிசைன்ல இருந்தது பார்க்கறதுக்கு. கீழ ஃபுல்லா பெபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பாத்ரூம் எசென்சியல்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வந்தா பிரைவேட் கார்டன் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இங்க இருந்து உங்களோட பிரைவேட் கார்டன் வியூவ வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த சைடு பால்கனி மாதிரி குடுத்துருக்காங்க. கார்டன் வியூ ரூம்ல இங்க உட்கார்ந்து ரிலாக்ஸா உங்களோட கார்டன வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லேக் ஃபேசிங் ரூம்ஸ் கூட இருக்குது. சேம் இதே கார்டன் வியூ ரூம் மாதிரியே தான் இருக்கும். ஆனா லேக் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ரூம்ஸ் வந்து இருக்கும். ரொம்பவே அமேசிங்கான ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. பால்கனில இருந்து பார்க்கிறதுக்கு இந்த பிரைவேட் லேக்கோட வியூ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவ்னிங் வந்து ரிலாக்ஸா இங்க உட்கார்ந்து சன்செட் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரெசார்ட்டோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபினிட்டி பூல் தான். இந்த பூல்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான வியூ கிடைக்கும். சொல்லவே முடியாது. அவ்ளோ ஒரு அமேசிங்கான இந்த லேக் வியூ வந்து அவ்ளோ நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. கிட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரூம் பார்த்தீங்கன்னா, பேம்பூ பூல் வில்லா. இங்க வந்து நம்மளுக்கு ரூமோடயே சேர்த்து ஸ்விம்மிங் பூலும் வருது. இந்த வில்லாவ சுத்தி பார்த்தீங்கன்னா, பேம்பூவாலேயே சுத்தி வால் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும், ஒரு பிரைவசியும் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு பிரைவேட் பேம்பூ பூல் வில்லா வந்து சூஸ் பண்ணலாம். ஹனிமூன் கப்பிள்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த வில்லால வந்து ஒரு லிவிங் ரூம் வந்து ரொம்பவே பெரிய ஒரு லிவிங் ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள்ல எல்இடி டிவி, கெட்டில், சில காஃபி பவுடர்ஸ் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. சோஃபா, சென்டர் டேபிள் எல்லாம் குடுத்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலா குடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்டோட 2 சைடு லேம்ப்ன்னு குடுத்து ரொம்பவே நல்லா இந்த ரூம வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மிரரும், அங்க ஒரு குட்டி டேபிள், சேரும் குடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து வார்ட்ரோப் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரூம்ன்னு சொல்லலாம்.
பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, மேல ஃபுல்லா ஓப்பன் பாத்ரூம் டைப்ல தான் குடுத்துருக்காங்க. கீழ ஃபுல்லா பெபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹேர் ட்ரையர், டாய்லெட்ரீஸ் எல்லாமே இங்க இருக்குது. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த வில்லாவோட மெயின் அட்ராக்ஷனே இங்க இருக்கிற பூல் தான். நம்ம இங்க இந்த ரூம்ல இருந்து பின்னாடி ஓப்பன் பண்ணி போனோம்னா, நீங்க இங்க பூல் இருக்கிறத பார்க்கலாம். இந்த பிரைவேட் பூல் வில்லாவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 8500. ஒவ்வொரு சீசனுக்கும் ஏத்த மாதிரி பிரைஸ் வந்து சேஞ்சஸ் இருந்துட்டே தான் இருக்கும். நாங்க போன டைம்ல வந்து 8500 சார்ஜ் பண்ணாங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த வில்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம பார்த்த அதே பூல் வில்லா மாதிரியே தான் இருக்கும். ஆனா பூல் இருக்காது. இங்க வந்து பின்னாடி கார்டன் மட்டும் இருக்கும். ஏன்னா, இங்க வந்து காமன் பூல் இருக்கிறதுனால, பிரைவேட் பூல் வேணான்னு நெனைக்கிறவங்களும் இருப்பாங்க. சேம் வில்லா டைப்ல தான் இருக்கும். ஆனா பூல் இல்லாம இருக்கும் இந்த ரூம்ஸ் எல்லாமே. இங்க வந்து ஒரு சின்ன பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மெயினா வந்து நெறைய பேர் இங்க ஃபோட்டோ ஷூட்காகவே இங்க நெறைய பேர் இந்த ரெசார்ட்டுக்கு வர்றாங்க. ப்ராப்பர்ட்டிய சுத்தி சைக்கிளிங் அந்த மாதிரி நம்ம போகலாம். கிட்ஸ் வந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ரூம்ஸ் மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட போட் ஹவுஸ் கூட இருக்குது. நம்ம இங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். சிங்கிள் பெட்ரூம்ல இருந்து 3 பெட்ரூம் வர போட் ஹவுஸ் இவங்க கிட்ட இருக்குது. மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால, நீங்க நெறைய டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இங்க நீங்க டேஸ்ட் பண்ணலாம். ஃபுட் வந்து பஃபே மாதிரி சர்வ் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாங்க, இங்க வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கூட இருக்குது. டின்னர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். நாங்க வந்து 1 டே ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க போட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணாட்டி கூட, இங்க இருந்து போட் ரைடு மாதிரி நீங்க ஒரு 1 ஹவர் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஓவராலா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரெசார்ட் பத்தின நெறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.